வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாலிகுலர் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைமே நமக்கு சக்ஸஸ் ஆகணும். இல்லை நிறைய முறை நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டேன், எனக்கு சக்ஸஸே ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி ஒரு முறை பண்ணும்பொழுதே அது சக்ஸஸ் ரேட்டை அதிகரிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைய முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது நிறைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்த பிறகு டாக்டர் நமக்கு பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேன் மூலயமா உங்களுடைய கருமுட்டை எப்போ வெளிவருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நாளை இணை சேர சொல்லுவாங்க. கூடவே எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகள் மற்றும் சத்து மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். அதுவும் வந்து ஹெல்த்தி ப்ரெக்னென்சி வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலியமாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும்பொழுது சில சமயத்தில் நமக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறது, இல்லை முத்துப்பிள்ளை கர்ப்பம், இல்லை கெமிக்கல் ப்ரெக்னென்சி, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் தங்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடியே டாக்டருடைய அறிவுரையோடு நீங்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் டேப்லெட் வந்து டாக்டர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி உணவுகள் மூலமா அதை அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா இதுதான் உங்களுடைய எக் சாக், அதாவது கருமுட்டை மட்டும் கிடையாது, ஒரு ஹெல்த்தியான கருமுட்டையை உருவாக்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது எக்கு சைஸ் மட்டும்தான் ஸ்கேனில் தெரியும். ஆனால் அந்த எக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியான எக்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸ்ட்ரோடயால் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அது வந்து ஒரு 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் வரும். இது எல்லா டாக்டருமே எடுக்கிறதுக்கு பரிந்துரைக்க மாட்டாங்க. சைஸ் மட்டும் கரெக்டாக இருக்கா, ஓகே, ஓவலேஷன் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு ஹெல்த்தியான கருமுட்டை வளரணும் அப்படின்னா நமக்கு தேவையான 2 சத்து பொருள், ஒன்று வந்து ஃபோலிக் ஆசிட், ரெண்டாவது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். நிறைய பதிவுகளில் நான் இந்த ஃப்ளாக்ஸீட் பற்றி சொல்லியிருக்கேன். இதை ரொம்பவே சுலபமாக உங்களால் வந்து உணவில் வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சாலடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இட்லி பொடி மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியலையா, சும்மா வெறும் வானிலையில் வறுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த பொடி 1 ஸ்பூன் நீங்கள் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலத்தை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். உங்களுடைய கருமுட்டையை ரொம்பவே பூஸ்டப் பண்ணி சீக்கிரமாக வளர வைக்கும். அதுவும் ஹெல்த்தியான கருமுட்டையாக வளர வைக்கும். அதே போல் எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப மெல்லியதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களுக்கு கூட இது ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு விதையாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை வந்து நான் எடுத்துக்க சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் அரச மரத்து பழமோ அல்லது அத்தி பழமோ இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. ட்ரை அத்திப்பழத்தை நைட்டில் ஒரு 3 அத்திப்பழம் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வந்து நீங்கள் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வால்நட், அத்திப்பழம் இது 2 மட்டுமே நீங்கள் ஊற வச்சு காலையில் நீங்கள் நல்லா ஒரு ஷேக் மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்லாவே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் கருமுட்டையோட வளர்ச்சியும் வந்து தூண்டும், ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும், உடலில் இருக்க செல்கள்லாம் வந்து புத்துணர்வு பெறும். ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 3 காய்ந்த அத்திப்பழம், 2 வால்நட் இதை மட்டும் நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் உங்களால் பால் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்கோங்க. இல்லை பால் பிடிக்காதுன்னா வெறும் தண்ணியிலேயே நல்லா அரைச்சி ஹனி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக கருமுட்டை வளர்ச்சி, இரெகுலர் பீரியட் எல்லாத்தையுமே இது வந்து சரி செய்யும், செல்களை வந்து புதுப்பிக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க வேண்டியது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள். முக்கியமான காய்கறிகளை சொல்கிறேன். அவரைக்காய் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஏன் அவரைக்காய்? நாட்டு காய்கறிகளை நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான குழந்தையின்மை பிரச்சனையை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த வகையில் அவரைக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நீர் காய்கறிகளெல்லாம் வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க.
சிம்பிளாக சொல்லணும்னா டெய்லி உங்கள் பிளேட்டில் வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் ஏதாச்சும் ஒன்று இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தினமும் அவரைக்காயே உங்களால் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் அதற்கு பதிலாக முருங்கைக்காய் எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம், பச்சை பட்டாணி இப்போ சீசன் தான், ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், காராமணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அந்த காராமணி வந்து பச்சையாக காய்கறியில் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா தயவு செய்து அதை எடுத்துக்கோங்க தோழி. அதில் அந்த அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பெண் வந்து கர்ப்பமடைகிறதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த காய்கறிகளில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய கருப்பை ஆரோக்கியத்திற்கு மட்டும் இல்லை, உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும், தேவையில்லாத கட்டிகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும் இந்த காய்கறிகள் கீரைகள் வந்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யும் பொழுது சீக்கிரமே உங்களுக்கு கரு உண்டாகிறதுக்கு ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நடைப்பயிற்சியும் வந்து மறக்காதீங்க. தினமும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வாக்கிங் பண்ணுறது உங்களுக்கு யூட்ரஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிளட்டு வந்து ஃப்ளோ நல்லா கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இதனால் கூட நமக்கு எக் க்ரோத் வந்து ப்ராப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.